பயிற்சி 1.1ல் 6th தேர்டு சம் பார்க்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம் பார்க்குறப்பயே ஏபிசி வேல்யூ என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வேல்யூஸை மட்டும் எடுத்து இப்போ எழுதிக்கலாம். சியோட வேல்யூ மட்டும் டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க 3,5ன்னு. இப்போ ஏபி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு முன்னாடி வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். அதை மட்டும் என்ன வேல்யூஸ்ன்னு பார்த்துக்குறோம். ஏயோட வேல்யூ 0,1, பியோட வேல்யூ 2, 3, 4. அதை எடுத்து இப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம். 0,1, 2, 3, 4. இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூ எடுத்து எழுதுகிறோம். ஏ யூனியன் பி. அப்போ ஏயோட வேல்யூ 0,1, யூனியன் பியோட வேல்யூ 2, 3, 4. யூனியன் அப்படின்றப்போ நமக்கு என்ன வரும்? ஆர்டரை நம்ம சேர்த்து எழுதணுமா? அப்போ 0, 1, 2, 3, 4. இதுதான் ஏ யூனியன் பியோட வேல்யூ. யூனியன் அப்படின்னா நமக்கு என்னது? சேர்ப்பு. அப்போ ஆர்டர் வைஸாக நம்ம சேர்த்து எழுதிக்கணும். 2 வேல்யூ இருந்தால் 1. நெக்ஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடில் உள்ளது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஏ யூனியன் பினா என்னது? இப்போ லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா, அந்த வேல்யூ 0, 1, 2, 3, 4 கிராஸ் சியோட வேல்யூ என்னது? 3, 5. நார்மலாக கிராஸ் பண்ணி போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வேல்யூ 0, 0,3, 0,5. அடுத்து 1, 3, 1, 5. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். 2-3 டைம்ஸ் வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு 3, 3, 3, 5. அதே மாதிரி 4 வச்சு 4, 3, 4, 5. இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஆர்ஹெச்எஸ் சைடில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது ப்ராக்கெட்டில்? ஏ கிராஸ் சி. ஏயோட வேல்யூ என்னது? 0,1. கிராஸ் சியோட வேல்யூ என்னது? 3, 5. சேம் அதே மாதிரி இப்போ 0 வச்சு நம்ம எழுதுகிறோம். 0, 3, 0,5. அடுத்து 1, 3, 1, 5. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் சி. இப்போ பியோட வேல்யூ என்ன? 2, 3, 4. கிராஸ் சியோட வேல்யூ என்ன? 3, 5. இப்போ 2 வச்சு நம்ம கம்மா போட்டு எழுதணுமா ஃபஸ்ட்டு? அப்போ 2, 3, 2, 5. அடுத்து 3 வச்சு எழுதுகிறோம். 3, 3, 3, 5. அடுத்து 4 வச்சு எழுதுகிறோம். 4, 3, 4, 5. இப்போ இது ரெண்டை என்ன பண்ண சொல்கிறாங்க? யூனியன். யூனியன்னா என்னது? சேர்ப்பு. அப்போ நம்ம ஆர்டர் வைஸாக இதை நம்ம சேர்த்து எழுதிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது பார்க்கணுமா? அப்போ 0, 3, 0, 5. வேறு 0, எதுவும் இல்லை. அப்போ 1, 3, 1, 5. அடுத்து 2, 3, 2, 5. அடுத்து 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. நம்ம ஆர்டர் வைஸாக எழுதுனது தான் நல்லது. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்து எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், 1வது ஈக்குவேஷனும் 2வது ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்டு. 1 = 2. கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதி சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சுடுங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ.